வணக்கம் நண்பர்களே! உங்களுக்கு சிறகடிக்க ஆசை என்ற சீரியல் பிடிக்கும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். பிளாக்மெயில் செய்யும் கேடி சுதா, அடுத்த திருட்டுக்கு தயாராகும் கில்லாடி ரோஹிணி. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். "உன்கிட்ட வாங்குன பணத்த குடுக்கலைன்னா, உன்னோட மாமியார் கிட்ட சொல்லிடுவேன்னு" ரோஹிணிய ஸ்ருதியோட அம்மா சுதா பிளாக்மெயில் செய்றாங்க. விஜயாவோட ரூமுக்குள்ள பாம்பு வந்ததுக்கு அப்புறம் அத முத்து ஒரு பையில பிடிச்சு வெளியே எடுத்துட்டு போறான். பாம்ப பார்த்ததும் வீட்ல உள்ள அனைவருமே ஷாக் ஆயிடுறாங்க. குறிப்பா விஜயா மற்றும் மனோஜ் பேயடிச்சது போல ஆயிடுறாங்க. ரோஹிணி கொண்டு வந்த பையில இருந்து தான் பாம்பு வந்த விஷயம் தெரிஞ்சதும் ரோஹிணிய திட்டிய விஜயா மறுநாள் தன்னோட யோகா கிளாஸ்க்கு போனபோது அங்க சிந்தாமணி கிட்ட தன்னோட ரூமுக்குள்ள பாம்பு வந்த விஷயத்த சொல்றாங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கோட எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பாம்பு வந்தா வீட்டுக்கு நல்லதில்லன்னு சொல்ற சிந்தாமணி, அதுபோல தன்னோட உறவினர் வீட்டுக்கு பாம்பு வந்த பின்னாடி அவங்களோட வீடே எரிஞ்சு நாசமானது அப்படின்னு சொன்னதும் விஜயாவுக்கு பதட்டமாகிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமான்னு சிந்தாமணி கிட்ட விஜயா கேட்க, அதுக்கு அவங்க நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போன விஜயா அங்க எல்லார்கிட்டயும் சிந்தாமணி சொன்ன விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதுக்கு முத்து சிந்தாமணியே ஒரு பாம்பு, அவங்க சொன்னதெல்லாம் நம்புறீங்களான்னு பதிலடி கொடுக்குறாங்க. உடனே பக்கத்துல இருந்த அண்ணாமலை, நானும் என்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினேன். அவங்களும் விஜயா சொன்னது போல குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போக சொன்னாங்க. அதனால நாம எல்லாரும் ஒண்ணா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தீபாவளியையும் அங்கேயே கொண்டாடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் சம்மதம் தெரிவிக்க மனோஜ் மட்டும் முடியாதுன்னு சொல்றாரு. தீபாவளி வர்றதால ஷோரூம்ல வியாபாரம் அதிகமா இருக்கும். அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்றாரு மனோஜ். அதுக்கப்புறம் ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை எடுத்து பேசுற ரோஹிணி கிட்ட தான்கிட்ட இருந்து வாங்கின 2,00,000 பணத்த உடனே திருப்பி தர மாதிரி ஸ்ருதியோட அம்மா சுதா கேக்குறாங்க. பணத்தை அப்படியே கொடுக்காம விட்டுறலாம்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கலன்னா உன்னோட மாமியாருக்கு ஃபோன் பண்ணி நீ கடன் வாங்கின விஷயத்த சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் செய்றாங்க சுதா. இது மட்டும் இல்லாம நிறைய வார்த்தைகளை விட்டு ரொம்ப கேவலமாவும் திட்டிடுறாங்க. இதனால என்ன செய்றது? பணத்துக்கு எங்க போறது? யார்கிட்ட கேட்கறது? இத பத்தி யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ரோஹிணி. அடுத்த திருட்டுக்கு தயாராவது போல தெரியுது. இதனால சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி வரும் எபிசோடுகள்ல செம ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற உங்களுக்கு பிடிச்ச சீரியல்கள உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.